ஹாய் மக்களே, நம்ம இப்போ கிளிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, இதில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் இதை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டு செய்ய போகிறேன். மாங்காய் மீன். என்ன மீன் குழம்புனா, இது கிளிச்ச மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டேன், கடுகு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயமும் கருகாமல் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு 2 பச்சை மிளகா, ஆஃப்டர் ஆனியன் 2 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிக் சைஸு, அண்டு கருவேப்பிலை. இது எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி, ஓரளவுக்கு ப்ரௌன் நிறமாக வந்ததுக்கப்புறமா வதக்கிட்டு ஆஃப் ஸ்டேஜ் அது வதங்கிடும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நார்மல் வாணலில் சமைக்கிறத விட இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள், நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நாங்களே ரெடி பண்ணது, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அடி பிடிக்காமல் அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் புளியை கரைச்சி ஒரு லெமன் சைஸ், பிக் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் 3/4 கிலோ கிளிச்ச மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அதாவது கிளறி விட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
மீன் வந்து வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வெந்துருச்சு செக் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தழை போட்டு ஃபிஷ் கறி ரெடி. கம கமன்னு சாப்பிடுங்க.